இப்போ வந்து த மெயின் ரோல் வந்து இப்போ ரோல் ஆஃப் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? இது வந்து 3rd யூனிட்டில் முக்கியமான ஒரு கொஷின். இதோட மெயின் ரோல் என்னன்னா, ஒரு ட்ரக்கு வந்து மார்க்கெட்டை வந்து முன்னாடி ரீச் ஆகிடுச்சோ இல்லை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியோ வந்து அது சேஃப்டியும் இருக்கா, எஃபிகசியாக இருக்கா அந்த ட்ரக் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு மெனி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து கண்டக்டிங் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த டிபார்ட்மெண்ட். அது கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ரோலு. அது எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 3 பேஸஸாக பண்ணுறாங்க, ஓகேவா? என்னென்னா இன் டெவலப்மெண்ட் ஃபேஸு, இன் அப்ரூவல் ஃபேஸு, இன் போஸ்ட் அப்ரூவல் ஃபேஸுன்னு சொல்லிட்டு 3 ஃபேஸாக வந்து இந்த ரோல்ஸ் வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரக்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க இல்லையா? முதல்ல ட்ரக்கை டிஸ்கவரி பண்ணுறாங்க, அப்புறம் அது வந்து டிஸ்கவரினா கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் அந்த ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்ச ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து ஹியூமன்ஸ் மேலே கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஹியூமன்ஸ் மேலே வச்சு செக் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அந்த ட்ரக் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த டைமில் இந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து அந்த ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் போயிட்டு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாமே பக்காவாக வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் அட்வைஸ் அத்தாரிட்டியை வந்து ரெக்ரூட்னா வந்து சேர்த்துக்கிறது வச்சுட்ருப்பாங்க, அவங்க கூட அப்பாயின்மெண்ட் பண்ணி. அவரோட வேலை என்னென்னா இந்த ட்ரக்கை படிச்சுட்டு அதோட சேஃப்டி குவாலிட்டியெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இதில் அவங்கக்கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட். ஆமாம், இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒருத்தர் சயின்டிஃபிக் அட்வைசர் அத்தாரிட்டியாக ஒருத்தர் வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் இந்த ரெகுலேட்டரி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பத்திரமா கரெக்டாக டிசிப்ளைனாக பார்த்துக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எந்த தப்பும் நடக்காத மாதிரி. அதாவது இந்த காசெல்லாம் வாங்கிட்டு இல்லை இது நல்ல ட்ரக்கு தான், இப்போ இந்த ட்ரக்கை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கப்பா, நான் உனக்கு 50 கோடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச அந்த மாதிரியான இதுவெல்லாம் இல்லாமல் ஒழுங்கு முறையான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ஷூர் தி அப்ளிகேஷன் ஆஃப் கைட்லைன்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணுறது. என்ஷூர்னு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் என்ஷூர். அப்புறம் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் டு கண்டக்ட் அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் ஃபார்மு, அது மாதிரி சப்மிஷன் பண்ணுறது. அப்புறம் மேனேஜிங் தி ரெகுலேட்டரிஸ், அவங்க பண்ண சப்மிஷனை வந்து மினிமம் டைம் டு மார்க்கெட் எந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு டைம் வந்து இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருங்க மார்க்கெட்டுக்கு போகணும், அந்த மாதிரியான மினிமம் டைம் மார்க்கெட்டு. அப்புறம் அட்வைஸ் ஆன் குளோபல் டெவலப்மெண்ட் பிளானு, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது இதை பற்றி, அந்த மாதிரியான இந்த பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் வரும், ஓகேவா? அடுத்தது வந்து இன்ட்ராக்ட் வித் கமர்ஷியல் சைடு, அதாவது வணிக ரீதியாக வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ், அதாவது இவங்களும் வந்து இன்ட்ராக்டும் ஆவாங்க. அதாவது இந்த ட்ரக்குக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் வைக்கலாம், பிஸ்னஸில் எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ. இப்போ தூக்க மாத்திரையெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 1 இல்லை 2 தான் மேக்ஸிமம் தருவாங்க இல்லையா? ரொம்ப தெரிஞ்ச, அதாவது டாக்டர் மூலிமா போனால் ஒரு நாளைக்கு 1ன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுப்பாங்க. அது மாதிரியான ட்ரக்கெல்லாம் வந்து எவ்வளோ கொடுக்கணும், ரீஇம்ப்ரெஸ்மெண்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்கணும், அதோட விலை என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுவும் இன்ட்ராக்ட் ஆகும், ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட்டும். இதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ரூவல் ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த எவாலுவேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ இது வந்து பேர்லேயே இருக்கு இல்லையா, அப்ரூவல் ஃபேஸ். இதில் தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ண ட்ரக்கை வந்து அப்ரூவல் பண்ண போகிறாங்க. அதனால் முதல்ல வந்து இவங்க பண்ண எவாலுவேஷன் டெஸ்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணணும், செக் தி ப்ராக்ரஸ் ஆஃப் எவாலுவேஷன். அப்புறம் அதில் எதனா கொஷின்லாம் இருக்கும் இல்லையா, இது ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு, இதுக்குன்னா நீங்கள் இது பண்ணியிருக்கேன், அந்த மாதிரியான கொஷின்ஸு, அப்புறம் பிளான் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸு, அந்த மாதிரியான அதை டிபார்ட்மெண்ட் கூட பேசி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பிளான் அண்ட் மேனேஜ் ஏஜென்சி மீட்டிங், அப்புறம் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஏஜென்சி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ஒரு ஏஜென்சி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து நெகோஷியேட் அப்ரூவ் அண்ட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு குரூப்பாக வந்து அதே பாயிண்ட் தான் வந்துட்டுருக்கோம், ஓகேவா? குரூப் ஆஃப் டாக்கிங் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ட்ரக்கை அப்ரூவல் பண்ணுறதுக்கும்
ஓகேவா. அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனையும் அதோட இதையும் வந்து அந்த ஏஜென்சிக்கிட்ட குரூப் ஆஃப் டாக் பண்ணணும். இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான், இது மாதிரியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இதில் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லி இது ஒரு நல்ல ட்ரக் தான் சொல்லி ஏஜென்சி மூலிமா முடிவு பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்க. இதுதான். அப்புறம் போஸ்ட் அப்ரூவல்னால் பேர்லேயே இருக்குது. போஸ்ட்னா இது தள்ளி வைக்கிறது. ஓகேவா. கொஞ்சம் டிலே பண்ணுறது. ஏன் டிலே பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரக் மேலே எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ்னால் திருத்தம். இப்போ இந்த ட்ரக்கில் வந்து இது அதிகமாக ஆட் பண்ணிகிட்ருக்கீங்க, இது கம்மி லெவல் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பீப்புளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சில திருத்தத்துக்காக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாற்றட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான மாற்றுறதுனாலையும் இது வந்து இது அப்புறம் ஃபார்ம்கோ விஜிலன்ஸ்னால் கிளினிக்கல் ட்ரையல் வந்து அப்போ தான் நடந்துகிட்ருக்கோம். அதனால் வந்து போஸ்ட் அப்ரூவல் இந்த டேட்குள்ளே பண்ணணுன்னா அந்த டேட்குள்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க கிளினிக்கல் ட்ரையல். அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்புறம் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அந்த ப்ராடக்டை வந்து ரிவ்யூ இன்னும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரியான டைம்லலாம் வந்து அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க அப்ரூவலுக்கு. அப்புறம் ரினியூவல் வந்து பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு ட்ரக்குனால் வந்து 20 இயர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரினியூவல் போட்டு வச்சுப்பாங்க இல்லையா. அது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. அது மாதிரியான சில இல்லைனா நியூ இண்டிகேஷன்ஸு, நியூ ஃபார்முலேஷன்ஸு. இப்போ இந்த ட்ரக்கை வந்து நம்ம தயாரிச்சிட்ருப்போம், சடனாக வந்து இதை விட நல்லா பவரான ட்ரக் வந்து வந்திருக்கு. அது மாதிரி சில நியூ இண்டிகேஷன்ஸ், நியூ ஃபார்முலேஷன் வந்து சடனாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்போ பண்ணியிருக்கிறதுக்காக இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் வந்து போஸ்ட் அப்ரூவல் ஃபேஸ். இந்த 3 ஃபேஸ்னால் வந்து இந்த ரோல் ஆஃப் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நோட்ஸ் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துங்க.